வணக்கம் உழவன் மகளே நேயர்களே, அகநானூற்றில் 80வது பாடலாகிய மருங்குற்கிழார் பெருங்கண்ணனார் பாடிய பாடலை காண்போம் வாருங்கள். இந்த பாடல் நக்கீரனார் பாடியது எனவும் பாடம் சொல்வார்கள். அப்படி திணை நெய்தல். நெய்தல் என்றாலே கடலும் கடல் சார்ந்த பகுதி என்பது நமக்கு தெரியும். அதாவது இரவுக்குறி வந்த தலைமகனுக்கு தலைமகற்கு தோழி சொல்லியது. என்ன சொல்கின்றாள்? ஏனென்றால் அவள் சொல்வதற்கு காரணம் இருக்கும் அல்லவா? அந்த நெய்தல் நிலம் பக்கமாக தன் காதலியை சந்திக்க இரவு வேளையிலே வருகிறான் தலைவன். அப்படி வருகின்ற அந்த தலைவனின் வருகின்ற வழியின் கொடிய துன்பத்தைக் கண்டு அவனுடைய காதலி வழியின் கொடுமையை நினைந்து நடுங்குகின்றாள். ஐயோ, என் தலைவன் வருகின்ற வழி எத்தகைய கொடுமைகளை உடையது என்பதை பின் பார்க்க போகின்றோம். அப்படி அதை நடுங்குகின்றாள். அதை உணர்ந்த தோழி என்ன சொல்கின்றாள் என்றால், அதை மறைத்து தலைவியின் அந்த நடுக்கத்தை மறைத்து பகலிலே வந்து தோழியை சந்திக்குமாறு பகற்குறி வருமாறு கூறுகின்றாள். இந்த குறி என்பது தலைவன் தலைவி சந்திப்பு நிகழுகின்ற இடம். அது 3 நிலைகளில் நிகழும். பகற்குறி, இரவுக்குறி, அல்லக்குறி என்று. இதில் தோழி இரவுக்குறியில் வருகின்ற தலைவனை வேண்டாம் என்று மறுத்துரைப்பது போல் அமைந்த பாடல். பாடலை சுவைப்போம் வாருங்கள். கொடுந்தாள் முதலையோடு கோட்டு மீன் வழங்கும். கொடிய முதலைகள் வந்து அலைகளில் கரையை தொட்டு திரும்பி கடலுக்குள் செல்லுகின்ற கோட்டு மீன். கோட்டு என்றால் கொம்புகளையுடைய சுறா மீன் இருக்கும். மிகுந்த வளமாக வழங்கும் அந்த கடல் நெய்தல் நில பகுதியில், அதாவது இருங்கழி இட்டு சுரம் நீந்தி. இருங்கழின்னா உப்பங்கழி. கடல் நீர் பக்கமாக கடல் பக்கமாக தான் உப்பங்கழிகள் இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த இடத்திலிருந்து இட்டு சுரம் நீந்தி நீ அந்த நீர்நிலைகள் வழியாக சுரம் குறுகிய இடுக்கான வழியாக நெய்தல் நிலத்தின் வழியாக வருகின்றீர். இரவின் வந்தோய். கொடுந்தாள் முதலையோடு கோட்டுமீன் வழங்கும். இருங்கழி இட்டுச் சுரம் நீந்தி இரவின் வந்தோய் மன்ற. கொடிய முதலைகளும் கொம்புகளையுடைய கோட்டு மீன்களும் சுறா மீன்களும் இருங்கழி உப்பங்கழிகளும் மிகுதியாக உடைய அந்த கொடிய சுரத்தின் வழியாக இரவில் வந்த தலைவனே தன் கடல் சேர்ப்ப. சேர்ப்ப என்றால் அந்த பரதவர்கள் வாழுகின்ற நிலத்தின் பக்கமாக இருக்கின்ற தலைவனே என்று பொருள். அப்படி நினக்குவன் அறியமோ யாமே எந்தை. உன்னுடைய நிலையை நான் அறிய மாட்டேனா? அரிய வழியினை கடந்து இந்த இரவு நேரத்திலும் நீ வந்துள்ளாய். அப்படிப்பட்ட உன் நிலையை எங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் என்பது அறியாமல் இருப்போமா? எந்தை. இன்னும் நான் சொல்லுகின்றேன். எம் தந்தை. பாருங்க. பகல் மீன் உணங்கல் படுப்புல் ஒப்புதும் முண்டகம் கலித்த முதுநீர் அடைகரை ஒண்பண் மலரக் கவட்டு இலை அடும்பின் செங்கேழ் மென்கொடி ஆழி அறுப்ப இளமணி புரவி நெடுந்தேர் கடையி. இன்னும் சொல்லுகின்றேன். எங்கள் தந்தை எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீர் முள்ளிகள் தழைத்து கிடக்கும் கடலின் அடைகரையிலே உள்ள ஒள்ளிய பலவாகிய மலர்களை உடைய கவடுபட்டன்னா இரட்டை இலை மாதிரி ஒரு கிளையில ரெண்டு இலைகள் இருக்கும், 2 அப்படி கவடுபட்ட இலைகளையுடைய அடம்பினது கொடி. அந்த கொடிகள் அப்படி கீழே படர்ந்து செல்கின்றது. அப்படிப்பட்ட அந்த வழியாக சிவந்த நிறமுடைய மெல்லிய கொடிகளை நின் தேர் உருள்கள் தேர் சக்கரங்கள் என்ன செய்கின்றது? அறுத்து கொண்டே வரும். இந்த நீர் முள்ளி தழைத்து கிடக்கின்றதல்லவா, அந்த செடியும் அந்த கடலின்
அலை வந்து அடித்து அடித்து அந்த கடலின் கரை ஓரமாக கொடி மாதிரி 2 இலைகளாக இப்போ கூட நம்ம பார்த்துருப்போம். அந்த கரை ஓரங்களில் மணல் பரப்பு இருக்கு இல்லையா, அங்கே அப்படியே புதராக கொடி 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 கொடியாக இரட்டை இலையாக 2 இலைகளாக அடர்ந்து வளர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த கொடிகளை எல்லாம் உன்னுடைய தேர்கள் இந்த இரவு வேளையில் தேர் உருள்கள், தேர் சக்கரங்கள் அறுத்து அந்த வழியாக வந்து கொண்டிருக்கின்றது, அறுத்து கொண்டே வரும். இப்படிப்பட்ட அந்த தேர் ஒரே இனமாக விளங்கும் மணிகள் பூண்ட குதிரைகள் பூட்டிய நெடுந்தேரினை, தலைவனே உன்னுடைய நெடிய தேரினை இப்படிப்பட்ட வழிகளில் எப்படிப்பட்ட குதிரைகள் ஒரே இனமாக ஒரே மாதிரியாக விளங்கும் அழகிய மணிகள் பூண்ட குதிரைகள் பூட்டிய அந்த நெடிய தேரில் அங்கனம் நீ செலுத்தி இங்கு வருகின்றாய். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ஒளிரும் இலைகளால் அழகுற்று விளங்கும் மலர்ந்த பூங்கொத்துக்கள் பொன் போலும் தன்மையான நறும்பூம் தாதுக்களை தன் கட்டவிழ்ந்து சொரியும் புன்னை மரங்கள் செறிந்த அழகிய கானற் சோலையிலே இனி பகல் வேளையிலேயே நீ வருவாயாக. இப்படி ஏன் இந்த மாதிரி ஒரு துன்பமான இருட்டான வேளையில் இத்தனை துன்பங்களை, எது முதலைகள், சுறா மீன், அடுத்து நீர்முள்ளிச்செடி, இந்த கொடிகள், 2 இலைகளையுடைய கொடிகள், இதையெல்லாம் தேர் சக்கரங்களில் எல்லாம் மாட்டி இழுத்து அறுத்து கொண்டு ரொம்ப துன்பத்திற்கு ஆளாகி வருவதை விட நீ பகல் வேளையிலேயே வரலாமே என்பதுதான். அதுவும் எப்படிப்பட்ட நேரத்தில் என்றால், எந்தை பல்மீன் உணங்கள் படுபுல் ஒப்புதும். என் தந்தைமார்கள் கடலிலே போய் அளவு கடந்த வளமாக இருக்கின்ற அந்த மீன்களை எடுத்து கொண்டு வந்து கரையில் சேர்க்கின்ற மீன்களை விற்றது போக மீதியை நாங்கள் காய வைத்து கொண்டிருப்போம். கருவாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, ட்ரை ஃபிஷ், அந்த மாதிரி நாங்கள் அங்கே காய வைத்து கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் அந்த பகல் வேளையிலே நீ அப்படி வருவாயாக. எம் தந்தை பொருந்தும் அலைகளையுடைய கடல் அகத்திலே இருந்து, கடலுக்குள்ளே இருந்து துழாவி தேடி கொணர்ந்த பலவகை மீன்களின் வற்றல்னா காய வைத்து மீன்களை உணக்குவதுன்னு சொல்லுவாங்க. அப்படி, அதாவது ட்ரை ஃபிஷ், கருவாடுன்றாங்க இல்லையா, அப்படி அந்த துழாவி கொணர்ந்த பலவகை மீன்களின் வற்றலிலே அந்த மீன்களை, காய வைத்து கொண்டிருக்கின்ற மீன்களை வந்து உண்பதற்காக வரும் புல் பறவை, அப்படிப்பட்ட அந்த பறவைகளை யாம் அவ்வேளை அங்கே ஓட்டியிருப்போம். வந்து உண்கின்ற, எடுத்து செல்லுகின்ற, மீனை காய வைக்கும் பொழுது பறவைகள் வந்து எடுத்து செல்லும் அல்லவா, அப்படி எடுத்து செல்லும் அந்த பறவைகளை நாங்கள் என்ன செய்கின்றோம், ஓட்டிக்கொண்டு இருப்போம். அப்படிப்பட்ட அந்த வேளையிலே நீங்கள் வந்தீர்களானால் யாங்கள் நினக்கு எங்கனம் கூறுதற்கு அரியவர்களாவோம். நாங்கள் கண்டிப்பாக உன்னை சந்திப்போம். நீங்களும் எங்களை சந்திக்கலாம். எங்களைன்னா இங்கு தலைவியை மட்டும்தான் குறிக்கும். அப்படி தோழி சொல்லுகின்றாள். அதுதான் இந்த பாடல் நிறைவு. பாருங்க. எந்தை பல்மீன் உணங்கள் படுபுல் ஒப்புதும் முண்டகம் கழித்த முதுநீர் அடைகரை ஒண்பண் மலரக் கவட்டு இலை அடும்பின் செங்கிழ் மென்கொடி ஆழி அறுப்ப இளமணி புரவி நெடுந்தேர் கடையே. இப்படிப்பட்ட அந்த 2 இலைகளையுடைய நீர்முள்ளி செடிகளை எல்லாம் நீங்கள் உங்கள் தேரினை, ஒன்று போல் இருக்கின்ற குதிரை பூட்டிய பெரிய நெடுந்தேரில் நீங்கள் வந்து இப்படி துன்பத்தை அடைவதை விட, இடர்படுவதை விட எப்படி வரலாம். பின் இலை பொலிந்த விளங்கினர் அவிழ்பொன் தண்நறும் பைந்தாது உரைக்கும் புன்னை கானல் பகல் வந்தீமே. பொன்னிறம் போன்ற
புன்னை மலர்கள் பூத்துக் குலுங்கி பகல் வேளையிலே அழகாக வழிநெடுக காட்சியளிக்கும். அந்த வழியாக நீங்கள் பகல் வேளையிலே எப்படி இருப்போம் நாங்கள்? எங்கள் தந்தைமார்கள் கடலில் அகழ்ந்து துழாவி தேடி கொணர்ந்த, துழாவின்னா போயிட்டு கடல்ல வலை போட்டு தேடி கொண்டு வராங்க இல்லையா? அது துழாவுவதுன்னு ஒரு தூய தமிழ்ச்சொல். அப்படி துழாவி கொணர்ந்த அந்த மீனை நாங்கள் உணக்கிக் கொண்டு, அதாவது வற்றல்னா என்ன சொல்லுவோம்? காய்ந்தது இல்லையா? அப்படி வற்றிக்கொண்டு வற்றல் செய்கின்ற வேளையிலே, காய வைத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே செவ்விய கால்களை உடைய பறவை இனங்கள் வந்து அந்த உணங்களை, அந்த மீன்களை எடுத்துக்கொண்டு செல்லும். அதனை எடுத்துக்கொண்டு செல்லாதவாறு நாங்கள் ஓட்டிக்கொண்டிருப்போம். அப்பொழுது வந்தால், தலைவனே நீர் தலைவியை கூடலாம், பார்க்கலாம், பேசலாம் என்று தோழி தலைவன் இரவு குறியிடத்து வருகின்ற இன்னலை, அதாவது தலைவி அச்சப்படுகின்றாள். அதை நேரடியாக சொல்லாமல் அவளுக்காக தலைவி துன்பப்படும் நிலையினை மறைத்து, இரவு நேரத்தில் வந்தால் இத்தனை இடர்பாடுகள். என்னென்ன இடர்பாடுகள்? முதலைகளும் கொம்புகளை உடைய சுறா மீன்களும் அந்த அலை பக்கமாக, உப்பங்கழி பக்கமாக மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி வரவேண்டி இருக்கும். அதுவும் அல்லாமல் நீர்முள்ளிச் செடிகளும், இரண்டு இலைகளையுடைய கொடிகளும், முண்டகக் கொடிகளும் மிகுதியாக அங்கு பின்னிக் கொண்டு இருக்கின்ற வேளையிலே, ஒன்றுபோல் இருக்கின்ற குதிரை பூட்டிய நெடிய தேரில் நீ இரவு நேரத்தில் வருகின்ற அந்த துயரத்தை விட, எங்கள் தந்தையர் போய் ஆழ்கடலில் துழாவிக் கொணர்ந்த மீனை நாங்கள் உணக்கிக் கொண்டு இருப்போம். அப்பொழுது பகல் வேளையில் உணக்கிக் கொண்டிருப்போம். அப்பொழுது அந்த உணக்கலை, அந்த மீன்களை எடுத்துச் செல்ல வருகின்ற பறவைகளை ஓட்டிக் கொண்டிருக்கின்ற பகல் வேளையிலே எப்படிப்பட்ட இடத்தில்? பொன் போன்ற பொன்னிறமான மலர்கள் பூத்துக் குலுங்கிக் கொண்டிருக்கின்ற, புன்னை நிற மலர்கள் கொட்டிக் கிடக்கின்ற அந்த வழியாக, இந்த நெய்தல் நிலத்தின் வழியாக வந்தீர்களானால் எம் தலைவியை நீங்கள் கூடலாம் என்று தலைவி தலைவனுக்கு பகற்குறியினை அறிவுறுத்தியும், இரவு குறியினை வேண்டாம் என்று மறைமுகமாக வெளிப்படுத்தியும் தலைவிக்காக பரிந்துரைப்படுத்தி சொல்லுகின்றாள். இதனை மிக அழகாக வாழ்க்கையின் இலக்கணத்தை பொருத்தி அப்படியே கண்முன் நெய்தல் நிலத்தை கொண்டு வந்திருக்கின்ற மருங்கூர் கிழாரின் பாடலை சுவைத்தோம். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.